Hi students, வாங்க இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். What is the refractive index of a material of a plano convex lens if the radius of curvature of the convex surface is 10 cm and focal length of the lens is 30 cm. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு plano convex lens. Plano convexனா ஒரு சைடு பிளேனா இருக்கும், இன்னொரு சைடு கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இருக்கும். சரியா? ஸோ இதோட இப்படி இருக்க ஒரு லென்ஸோட you have to find the refractive index value. இப்போ மியூவோட வேல்யூ நான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கான்வெக்ஸ் சைடு. ஸோ இந்த பக்கம் இருக்க சர்ஃபேஸ் இதோட ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 10 சென்டிமீட்டர். ஸோ கார்டிஷன் சைன் கன்வென்ஷன் என்ன இருக்கு? இது லெஃப்ட் சைடு இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? R equal to -10 சென்டிமீட்டர் இது கொடுத்துருக்காங்க. தென் அண்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் இஸ் 30 சென்டிமீட்டர். ஸோ F ஓட வேல்யூ 30 சென்டிமீட்டர். சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸ் ஆஃப் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? சரி வாங்க இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ எனக்கு ஆல்ரெடி தெரியும் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா படி 1/f ஈக்குவல் டு மியூ மைனஸ் 1/r1 மைனஸ் 1/r2. இங்க நல்லா பாருங்க, ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இது பிளேன் சர்ஃபேஸ். சரியா? ஸோ ஃபார் பிளேன் சர்ஃபேஸ் radius of curvature value will be equal to infinity. சரியா? அப்ப வாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 1/30 equal to mu minus 1 into 1/infinity minus 1/minus of 10. சரியா? அப்ப என்ன ஆயிரும்? 1/30 equal to mu minus 1 into 1/infinity 0, இது plus 10 ஆயிரும். அப்ப என்ன ஆயிரும்? 1/10 இருக்கும். சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 10 equal to 30 mu மைனஸ் என்ன வந்துடும்? 30. சரியா? ஸோ இது ஆன்சர் கொண்டு போனால் என்ன வந்துடும்? ஸோ கிட்டும்போது ப்ளஸ்ல வந்துடும். அப்போ என்ன ஆயிரும்? 30 mu equal to 40. Mu equal to 40/30. Simply cancel the zeros. அப்போ mu equal to 4/3 வரும். இதுதான் ஆன்சர். சரியா? ஸோ நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே எனக்கு எஃபோட வேல்யூ கொடுத்துட்டு ஆரோட வேல்யூ கொடுத்துட்டு மியூ கேட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது ரெண்டு டேர்ம்ஸ் கொடுத்து இன்னொரு டேர்ம் கேட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார் மோர் நீட் அண்ட் JEE related physics problems, subscribe to our channel. Thank you.